எல்லோருக்கும் வணக்கம். இன்று மார்கழி 15ஆம் நாள். நாம் நாச்சியார் திருமொழியில் இரண்டாம் பாசுரம், அதாவது இரண்டாம் திருமொழியிலிருந்து இரண்டாவது பாசுரத்தை நம்ம பார்க்கறதுக்கு இருக்கோம். இன்று முற்றும் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாசுரத்தை முதல்ல நம்ம பார்த்துட்டு அப்புறம் அதுக்குரிய விளக்குறையை நம்ம பார்க்கலாம். இன்று மூற்றும் முதுகு நோவ இருந்து இழைத்த ஈச்சீற்றிலை நன்றும் கண்ணுற நோக்கி நாம் கொள்ளும் ஆர்வம் தன்னை தனிக்கிடாய் அன்று பாலக ராகி ஆலிலை மேத்துயின்றையம்மாதியாய் என்றும் புந்தனுக்கு எங்கள் மேல் இரக்கம் எழாதது எம் பாவமே. மீண்டும் ஒரு முறை இரண்டாம் பாசுரத்தை நம்ம பார்க்கலாம். இன்று மூற்றும் முதுகு நோவ இருந்து இழைத்த ஈச்சீற்றிலை நன்றும் கண்ணுற நோக்கி நாம் கொள்ளும் ஆர்வம் தன்னை தனிக்கிடாய் அன்று பாலகன் ஆகியாலிலை மேல் தூயின்று எம்மாதியாய் என்றும் உந்தனுக்கு எங்கள் மேல் இரக்கம் எழாதது எம் பாவமே. இந்த பாசுரத்தினுடைய விளக்க உரை நம்ம பார்க்கலாம். சென்ற பாசுரத்துல தன்னை தேடி வந்த கண்ணனை கவனிக்காதது போல் ஊடல் கொண்டு கோதை நாச்சியார் சீண்டியதால் எரிச்சலுற்ற கண்ணன் கோபம் கொண்டு அவள் கட்டிய வீட்டையும் கோலமிட்ட பூக்களால் அழகுபடுத்தியிருந்த தோரணங்கள் இன்னும் பிறவற்றையும் கண்ணன் கலைத்தான் இல்லையா? அது பார்த்தோம். அவனது கோபத்தை கண்டு கலவரம் அடைந்தாள் கோதை. உடனே கண்ணனை சமாதானப்படுத்தும் விதமாக அவனிடம் மிஞ்சியவள் இப்பொழுது கெஞ்சத் தொடங்கிறாள். போன பாசுரத்துல மிஞ்சினாள் கோதை நாச்சியார், கண்ணனிடம் மிஞ்சினாள். இப்பொழுது கண்ணனை சமாதானம் படுத்தும் விதமாக அவனிடம் போன பாசுரத்துல மிஞ்சியவள் இப்போது இந்த பாசுரத்துல கெஞ்சத் தொடங்குகிறாள். இன்று முழுவதும் முதுகு வலி நோக உனக்காக பார்த்து பார்த்து கட்டிய மணல் வீட்டை நானே இன்னும் முழுமையா பார்த்து ரசிக்கல கண்ணா. அத்துடன் இச்சிறு வீட்டை நீ கண்டு ரசிக்கவும் நீ ரசிக்கும் அழகை நான் கண்டு ரசிக்கவும் மிகுந்த ஆவலோடு இருந்தேன் கண்ணா என்று அழகாக சொல்கிறாள் கோதை நாச்சியார். எங்களையும் பார்த்து ரசிக்க விட்டு நீயும் அதை கண்டு கழித்து எங்கள் ஆசையை தணிக்கச் செய்வாயாக கண்ணா என்று கெஞ்சுகிறாள் கோதை இந்த பாசுரத்தில். அப்படியும் அவன் கோபம் தணியாததை கண்டு கோதை நாச்சியார் என்ன சொல்றாங்கன்னா, அன்று பாலகனாகி ஆளிலை மேல் துயின்ற எம் ஆதியாய் என போற்றுகின்றாள். அதாவது மார்க்கண்டேய மகரிஷிக்கு ஸ்ரீவல்லிபுத்தூரில் பிரளய காலத்தில் பேரண்டத்தையே தன் வயிற்றுக்குள் பாதுகாத்து ஆளிலையில சிறு குழந்தையாக படுத்துக்கொண்டு கால் கட்டை விரலை சூப்பியபடி தரிசனம் தந்ததை இங்கே நினைவு கூறுகிறாள் கோதை நாச்சியார். ஆலமரத்தனுடைய பெருமைய இன்னதென்று சொல்ல முடியாத அளவுக்கு அளவிற்கரியது. என்ன அவ்வளவு பெரிய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஆலமரத்துல நீங்க பூக்களை பார்க்கவே முடியாது, ஆலமரத்தின் பூக்களை காண முடியாது. பழமோ மிகச் சிறியது, ஆனா அதன் விதையோ அணுவளவு சிறியது. அதை விட பூவையும் பார்க்க முடியாது, பழமோ ரொம்ப சிறியது, அதனுடைய விதை அதை விட அணுவளவுக்கு சிறியது. அப்படிப்பட்ட சிறு விதையிலிருந்து பிரம்மாண்டமாக ஆலமரம் உருவாகிறது. பூமிக்கடியில் அதன் வேர்கள் பல மடங்காக பெருகி பட்டு போகாமல் பார்த்து கொள்ளும். மரமானது அடுத்தடுத்து விழுதுகளை விட்டுக்கொண்டே அதன் பலத்தில் அகன்று கொண்டே போகும். இந்த ஆலமரம் எந்த அளவு அகன்று கொண்டு போகும் என்றால், அரசன் தன் படை பரிவாரங்களுடன் வந்து தங்கி இளைப்பாறும் அளவுக்கு மிக பெரியதாக கம்பீரமாக ஓங்கி வளர்ந்திருப்பதுதான் ஆலமரம். ஒரு பாகம் பட்டு போனாலும் விழுதிலிருந்து விழுதுகள் என எப்பொழுதும் பசுமையாக இருந்து கொண்டே இருக்கும். தாயும் தந்தையுமான இறைவனிடத்திலிருந்தே அனைத்து உயிர்களும் தோன்றுகின்ற தத்துவத்தை உணர்த்துகிறது இந்த ஆலமரம். ஆயினும் ஆலமரத்தின் வளர்ச்சிக்கும் வாழும் காலத்திற்கும்
முடிவுண்டு. ஆனால் முடிவில்லாத அகண்ட ஸ்வரூபமான கண்ணனோ தன்னை சிறு குழந்தையாக சுருக்கி கொண்டு ஆளிலையில சிரித்தவாறு படுத்து கொண்டிருக்கிறான். ஆளிலையில ஏன் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளிலை வாடி சருகி ஆனாலும் மற்ற இலைகளை போல் நொறுங்காது, மெக்கென்றே இருக்கும். சிறிது தண்ணீரை அதன் மேல் தெளித்தாலும் கூட பசுமை பெற்று பெரும் அந்த அந்த அளவுக்கு அது மேல பச்சையம் இருக்கும். அந்த ஆளிலையில பச்சையம் அதிகம். இதன் காரணமாகவே கண்ணன் தளிர் ஆளிலையை தன் மெத்தையாக்கி கொண்டு பிரளய கால கடலில் மிதந்திருப்பது போல் இன்ப துன்பம் என வாழ்வியல் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சிறு குழந்தை வேடிக்கை பார்த்து சிரித்து கொண்டிருப்பது போல் பற்றற்ற நிலையில் சம்சார கடலில் மிதந்து அலக்கழிக்கப்படாமல் வாழ வேண்டும் என அறிவுறுத்துகின்றார். இப்படியாக வடபத்திர சாயியாக ஸ்ரீவல்லிபுத்தூரில் கோயில் கொண்டுள்ள எம்பெருமானை நினைவு கூறுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். வட என்றால் ஆல மரம் ஆலமரம், பத்ர என்றால் இலை, சாயி கண்ணபிரான். புரியுறதா? இப்படிப்பட்ட அகில உலகையும் ஆக்கவும் அழிக்கவும் திறன் கொண்ட உலக மக்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவனான என் தலைவனான கண்ணன் என்கிறாள் கோதை நாச்சியார். சிறு மணல் வீடு கட்டுவதற்கே துன்பப்படும் தன் மீது இரக்கம் கொள்ளாமல் அதை அழிக்க முற்படுவது தாங்கள் செய்த பாவமே என்கிறாள் கோதை நாச்சியார். அதாவது உலக துன்பங்களுக்கு நம் மனதில் இடம் கொடாமல் அவன் நாமத்தையே மனதில் சிந்தித்திருந்தால் அலைகடல் போல் அலையும் நம் மனதை அமைதி பெறச் செய்து ஆளிலை போன்ற மிருதுவான நம் மனத்திரையில் சயனித்துக் கொள்வான் என்று அவன் புகழ் பாடுகிறாள் கோதை நாச்சியார். ஆளிலை காய்வது நாம் நம் மனதில் அலைபாயும் கோபம், குரோதம், ஆசைகள் என வேண்டாத எண்ணங்களை துளி நீரை தெளிப்பதன் மூலம் பச்சையத்தை திரும்ப பெறும் இலையின் தன்மை போல் கண்ணனின் நாமத்தை நம் மனதில் சிந்தித்திருக்க துளிர்விடும் பச்சையம் போல் நம்மில் தோன்றும் பக்தியால் கட்டுண்டு நம் மனதில் சயனித்துக் கொள்வான் கண்ணன் என்று நமக்கு குறிப்பால் ஆளிலையை உவமையாக்கி கூறுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். பக்தி செய்வதை எவ்வளவு அழகா விளக்கிறா பாருங்க ஆண்டாள் நாச்சியார். இந்த நாச்சியார் என உள்ளம் உவகை அடைகிறது. ஓ, இதனாலேயே தான் கண்ணனும் வடபத்திரசாயியாக ஆண்டாளுடன் ஸ்ரீவல்லிபுத்தூரில் எழுந்தருளியுள்ளான் போலும். என்ன ஒரு வியப்பு! நாளை 3ஆம் பாசுரத்தில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.